Decode the world unfiltered. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தற்போது உயிரோடு இல்லை. ஆனால் இந்த ஒரு பெயரால இளவரசர் முதல் அதிபர்கள் வரைக்கும் பலருடைய தலையும் உருண்டு கொண்டிருக்கின்றன. பிரிட்டன் இளவரசர்களில் ஒருவராக இருந்த ஆண்ட்ரூடைய இளவரசர் அப்படிங்கிற பட்டம் உட்பட அரசு பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அரச குடும்ப மாளிகையிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதும் மன்னர் சார்ல்ஸுடைய உத்தரவாக இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த உத்தரவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள். பிரிட்டனையும் அமெரிக்காவையும் தற்போது புரட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தற்போது உயிரோடு இல்லை. ஆனால் இந்த ஒரு பெயரால் இளவரசர் முதல் அதிபர்கள் வரைக்கும் பலருடைய தலையும் உருண்டு கொண்டிருக்கின்றன. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே டீகோட் பகுதியில் பார்த்துருக்குறோம். ஆனாலும் இப்போது இந்த சர்ச்சை எழக்கூடிய சூழலை அது பற்றியும் சுருக்கமாக பார்த்தலாம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, இவர் அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற நிதித்துறை சார்ந்த ஒரு தொழிலதிபர்களில் முக்கியமான நபராக வலம் வந்த ஒருத்தர். இவர் செய்த கொடூரமான குற்றங்கள் காரணமாக உலக அளவில் அவர் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். எப்ஸ்டீன் மீது சுமத்தப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவர் சிறுமிகளை வைத்து பாலியல் தொழில் நடத்தினார் அப்படிங்கிறது தான். இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை தன்னுடைய மாளிகைக்கும் தன்னுடைய தனித்தீவுக்கும் பணத்துக்காக வரவழைச்சு அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறார். தன்னால் பாதிக்கப்பட்ட சில இளம் பெண்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள மட்டும் இல்லாமல் மேலும் பல சிறுமிகளை தன்னுடைய பாலியல் குற்றங்களுக்கு ஆள் சேர்க்கும்படி வற்புறுத்தியிருக்கிறார். 2002 முதல் 2005 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நியூயார்க் மற்றும் ஃப்ளாரிடாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீடுகளில் டஜன் கணக்கான சிறுமிகளை பாலியல் ரீதியாக சுரண்டியிருக்கிறார் அப்படிங்கிறதான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. 2005 ஆண்டில் ஃப்ளாரிடாவில் ஒரு 14 வயது சிறுமியினுடைய பெற்றோர் அளித்த புகாரில் எப்ஸ்டீன் 18 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். ஆனாலும் அரசியல்வாதிகளோடு அவருக்கு இருந்த நெருக்கம் காரணமாக 13 மாதங்களிலேயே விடுதலை பெறுகிறார். 2019 ஆண்டில் எப்ஸ்டீன் மீது மீண்டும் கடத்தல் மற்றும் பாலியல் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. கடத்தல்ங்கிறது பெருமளவுக்கு சிறுமிகளை கடத்துறது, பெண்களை கடத்துறது தான். இந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்ட எப்ஸ்டீன் நியூயார்க் சிறையில் அடைக்கப்படுறாரு. நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்ட சில நாட்களிலேயே அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவருடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது தற்கொலை அல்ல கொலை அப்படின்னும் பல சதி கோட்பாடுகள் இன்னைக்கு வரைக்கும் நிலவிட்டு இருக்குது. எப்ஸ்டீன் அதே போல் அவருடைய முன்னாள் காதலி கிஸ்லைன் மேக்ஸ்வெல் இவங்க மீதான குற்றச்சாட்டுகள், அவர்களது வாடிக்கையாளர்கள் குறித்த குறிப்புகள், பயண தகவல்கள் அப்படின்னு இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இளவரசர் ஆண்ட்ரூ, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன், புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஆலன், மறைந்த பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன், சூப்பர் மாடல் நவோமி கேம்பல், மறைந்த விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்படின்னு பல பிரபலமான பெயர்கள்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இடம்பெற்றிருக்கின்றன. உலகம் முழுக்க அறியப்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் இளவரசர் ஆண்ட்ரூ மீதான குற்றச்சாட்டுகள் விஸ்வரூபம் எடுத்து அவருடைய அரச பட்டத்தை இப்போ பறிச்சிருக்கு. ஆண்ட்ரூ மீதான குற்றச்சாட்டுங்கிறது வெர்ஜினியா கியூஃப்ரே அப்படிங்கிற ஒரு பெண் அளித்த புகாரை மையமாக கொண்டிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தன்னை பாலியல் தொழிலுக்காக கடத்திய போது தனக்கு 17 வயது தான் அப்படின்னும், எப்ஸ்டீனுடைய வாடிக்கையாளராக அப்போ இருந்த ஆண்ட்ரூ தன்னை 3 முறை பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்னும் கியூஃப்ரே குற்றம் சாட்டினாங்க. இளவரசர் ஆண்ட்ரூ இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்ததோடு கியூஃப்ரேயை சந்தித்ததாக எந்த நினைவும் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் பாலியல் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட எப்ஸ்டீனோட அவருக்கு உதவிய கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லனோடையும் இளவரசர் ஆண்ட்ரூ நெருங்கிய நட்பு வைத்திருந்ததை ஆண்ட்ரூ ஒப்புக்கொண்டார். எப்ஸ்டீன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்த பிறகும் ஆண்ட்ரூ அவரை வின்சரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அரச இல்லமான ராயல் லாட்ஜ் அப்படிங்கிறது தான் அங்கே அரச இல்லம், அதில் விருந்தினராக அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஆண்ட்ரூ ஃபேஸ் பண்ணுறாரு. 2006 எப்ஸ்டீன் மீது அமெரிக்காவில் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளுக்காக ஒரு கைது ஆணை பிறப்பிக்கப்படுது. அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் எப்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா ஆண்ட்ரூவோட இல்லத்தில் போய் விருந்தினராக தங்குறாரு. இது கூடுதல் சர்ச்சையாகுது. 2019 ஆண்டில் பிபிசிக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு ஆண்ட்ரூ. அந்த நேர்காணல் என்ன பண்ணுறாருன்னா எப்ஸ்டீனோட தனக்கு இருந்த உறவை நியாயப்படுத்துகிறார். இந்த நேர்காணல் பெருத்த சர்ச்சையை ஏற்படுத்த ஆண்ட்ரூ தன்னுடைய ராஜ்ய கடமைகளிலிருந்து நிரந்தரமாக விலகுவதா அப்போ அறிவிக்கிறார். இது 2019 பிபிசி நேர்காணலுக்கு பிறகு. 2021 ஆண்டில் கியூஃப்ரே நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆண்ட்ரூவுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்று தொடர்றாங்க.
நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு ஆண்ட்ரூ என்ன பண்ணுறாருனா இதில் சட்ட ரீதியாக வெற்றி பெற முடியாது என்பதனால நீதிமன்றத்திற்கு வெளியே கியூஃப்ரேக்கு ஒரு தொகையை செலுத்தி சமரசத்துக்கு ஒப்புக்கொள்கிறார். இந்த சமரச உடன்படிக்கை இருக்கு இல்லையா, இது இங்கிலாந்து இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்டையும் பெரும் எதிர்ப்பை கிளப்பியது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்ட்ரூ செலுத்த ஒப்புக்கொண்ட தொகை அப்படிங்கிறது சுமார் 1400 கோடி ரூபாய் அந்த சமரசத்துக்காக கொடுக்குறேன்னது. தொடர் சர்ச்சைகள் காரணமாக அப்போதைய ராணி 2ஆம் எலிசபெத் உத்தரவின் பேரில் அவருடைய அனைத்து இராணுவ பட்டங்களும் அதே போல் அரசு பதவிகளும் ராயல் பேட்ரனேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பறிக்கப்படுகின்றன. ஆனாலும் அவர் டியூக் ஆஃப் யார்க் அப்படிங்கிற பட்டத்தோட அரச இல்லமாக இருந்த ராயல் லாட்ஜில் தொடர்ச்சியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் தான் வர்ஜினியா கியூஃப்ரே கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் எழுதிய நோபடிஸ் கேர்ள் அ மெமியர் ஆஃப் சர்வைவிங் அபியூஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு நினைவு குறிப்பு கடந்த 21ஆம் தேதி வெளியிடப்படுது. இந்த நினைவு குறிப்பு தான் அவருக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கியிருக்கு. இந்த நினைவு குறிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு 17 வயது தான் ஆகுது அப்படின்னு சொன்ன பிறகும் தெரிந்த பிறகும் ஆண்ட்ரூ அதை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு கியூஃப்ரே பதிவு செய்கிறாங்க. ஆண்ட்ரூவால் தனக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தையும் அதில் விரிவாக பேசுகிறாங்க. கியூஃப்ரேயை தனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஆண்ட்ரூ சொல்லி வந்த நிலையில் அவரோட இருந்த புகைப்படமும் நினைவு குறிப்பில் இடம்பெடுது. ஆண்ட்ரூ 2010 டிசம்பரில் எப்ஸ்டீனுடனான தொடர்பை முழுமையாக துண்டித்து விட்டேன் அப்படின்னு பொது வழியில் சொல்லியிருந்தார். ஆனால் 2011 பிப்ரவரியில் ஆண்ட்ரூ எப்ஸ்டீனுக்கு அனுப்பிய மின்னஞ்சலும் இப்போ வெளியாகி சர்ச்சையை மேலும் அதிகரிக்குது. அந்த மின்னஞ்சலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இதில் ஒன்றாக இருக்கிறோம், இதை நாம் சமாளிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்ட்ரூ எப்ஸ்டீனுக்கு எழுதியிருக்கிறாரு. அப்போ என்ன, இந்த சிக்கல்கள் வருது இல்லையா, இந்த சிக்கல்களில் நாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய அம்சம். கியூஃப்ரேயோடைய நினைவு குறிப்பும் மின்னஞ்சலும் தான் தற்போது ஆண்ட்ரூ சந்திக்கக்கூடிய பெரிய பின்னடைவுக்கு காரணமாக இருக்குது. இதன் எதிரொலியாக என்ன நடக்குது அப்படின்னா, மன்னர் சார்ல்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஆண்ட்ரூவுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குகிறார். அதன்படி ஆண்ட்ரூ இனி இளவரசர் இல்லை. அதாவது பிறப்புரிமைப்படி ஆண்ட்ரூவுக்கு வழங்கப்பட்ட இளவரசர் பட்டத்தை அவர் இனி பயன்படுத்த முடியாது. அரச குடும்ப உறுப்பினர்களுக்குன்னு ஹிஸ் ராயல் ஹைனஸ் அப்படின்னு ஒரு அழைக்கக்கூடிய முறை இங்கிலாண்டில் இன்னமும் இருக்குது. அதாவது ஜனநாயகத்துக்கு வந்துட்டாலும் தேர்தல் முறைக்கு வந்துட்டாலும் இன்னமும் அங்கே இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மன்னர் குடும்பத்திற்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. திருமணத்தின் போது வழங்கப்பட்ட தலைமை பட்டமான டியூக் ஆஃப் யார்க்கையும் அவர் இழக்கிறார் ஆண்ட்ரூ. ஏல் ஆஃப் இன்வர்னஸ் அதே போல் பரோன் கிலிலி அப்படின்னு 2 துணை பட்டங்களையும் ஆண்ட்ரூ இதனால் இழக்கிறார். இங்கிலாந்தினுடைய மிக உயரிய மரியாதைகளான ஆர்டர் ஆஃப் கார்ட்டர் அதே போல் நைட் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி விக்டோரியன் ஆர்டர், இந்த 2ஐயுமே இனிமே அவர் பயன்படுத்த முடியாது. பட்டங்கள் பறிக்கப்பட்டதுனால அவர் இனி ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் அப்படின்னே அழைக்கப்படுவார். ராயல் லாட்ஜ் இருக்கு இல்லையா, அரச குடியிருப்பை விட்டு வெளியேற வேண்டும். அதுதான் அரசர்கள் அந்த மன்னர் குடும்பத்தினர் தங்கக்கூடிய ஒரு இடம் ராயல் லாட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதும் மன்னர் சார்ல்ஸுடைய உத்தரவு. இது இங்கிலாந்து அரச குடும்ப வரலாற்றில் மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கப்படுது. கடுமையான தண்டனைகளில் ஒன்று அப்படின்னும் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு நிகழ்வாக இருக்குது. மன்னர் குடும்பத்தினருடைய பட்டங்களை பறிக்க 1917ஆம் ஆண்டில் ஒரு சட்டம் வருது. அதாவது முதலாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா டைட்டில்ஸ் டிப்ரிவேஷன் ஆக்ட் 1917 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. முதல் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கு போயிட்டு இங்கிலாந்துக்கு எதிராக போரிட்ட பிரிட்டிஷ் அரச குடும்ப உறுப்பினர்களுடைய பட்டங்கள் இந்த சட்டத்தின் மூலமாக பறிக்கப்பட்டன. இதில் முக்கியமானவர் இளவரசர் ஏர்னஸ்ட் அகஸ்டஸ். இங்கிலாந்து அரச குடும்ப உறுப்பினராக இருந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெர்மனியினுடைய படை சார்பாக சண்டையிடுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் 1919ஆம் ஆண்டில் அவருடைய பட்டங்கள் பறிக்கப்பட்டுச்சு. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே இந்த பட்டங்கள் பறிக்கப்பட்டன. ஆனால் ஆண்ட்ரூ விஷயத்தில் மன்னர் சார்ல்ஸ் தான் ஒரு அரசு ஆணையின் மூலமாக இந்த பட்டங்களை பறிச்சிருக்கிறார். முழு பட்டங்கள் பறிக்கப்படாவிட்டாலும் அரச பணியை இழந்த நிகழ்வுகளும் வரலாற்றில் நடந்திருக்கின்றன. முன்னாள் மன்னர் எட்வர்ட் ஒரு அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்வதற்காக 1936 அரியணையை துறக்கிறார். அதற்கு பிறகு டியூக் ஆஃப் வின்சர் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டாலும் அவருடைய மனைவி வாலிஸ் சிம்சனுக்கு ஹர் ராயல் ஹைனஸ் அப்படிங்கிற அழைக்கக்கூடிய முறைங்கிறது மறுக்கப்படுது. இது ஒரு விதமான சமூக தண்டனையாக இங்கிலாண்டில் பார்க்கப்படுது. தற்போதைய மன்னர் சார்லஸை இளவரசி டயானா விவாகரத்து செஞ்சாங்க இல்லையா, அப்போதும் ஹர் ராயல் ஹைனஸ் அப்படிங்கிற அழைக்கக்கூடிய முறை அவங்க கிட்டேருந்து பறிக்கப்படுது. ஆனாலும் அவர் பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை தக்க வைத்து கொண்டார். இளவரசர் ஹாரி அதே போல் மேகன் இவங்க 2 பேரும் 2020ஆம் ஆண்டில் அரச கடமைகளிலிருந்து விலகினாங்க. அப்போது இந்த ராயல் ஹைனஸ் அப்படிங்கிற பாணியை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டார்கள்.
ஆனாலும் அவர்கள் இன்னமும் கூட அவங்கள்ட்ட சில பட்டங்கள் இருக்குது. டியூக் ஆஃப் சசெக்ஸ், அதே போல் டச்சஸ் ஆஃப் சசெக்ஸ் பட்டங்களை அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. பட்டங்களை பறித்து அரண்மனையை விட்டு ஆண்ட்ரூ துரத்தப்பட்டிருந்தாலும் இங்கிலாந்தின் மன்னர் அப்படிங்கிற வரிசையில் அவர் தொடர்ச்சியாக நீடிக்கிறார். 8வது மன்னராக அவர் நீடிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை திருப்பங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் எந்த தவறுக்கும் உரிய தண்டனையை செய்தவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த நடவடிக்கையை இப்போதாவது மன்னர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.